अस्मत्पुरुषमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணின பெரியாழ்வார் தாம் ஒருத்தர் மங்களாசாசனம் செய்தபடியினாலே திருப்தி உண்டாகாமையினாலே வேறு பலரையும் மங்களாசாசனம் செய்வதற்கு அழைத்தார். யாரை அழைத்தார் என்னால் அனன்ய பிரயோஜனர்கள், வேறு பயன்களை விரும்பாமல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதையே விரும்புபவர்களான அனன்ய பிரயோஜனர்களை முதலிலே அழைத்தார். அடுத்தபடியாக தங்களுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்க நினைக்கின்ற கைவல்யார்த்திகளை அழைத்தார். அடுத்தபடியாக செல்வத்தை விரும்புபவர்கள் என்று ஐஸ்வர்யார்த்திகள் அவர்களை அழைத்தார். இப்படி மூன்று விதமான அதிகாரிகள் இவர்களை அழைத்தார் பெரியாழ்வார். இப்பொழுது அடுத்த மூன்று பாசுரங்கள், அந்த மூன்று பாசுரங்களிலே, அதாவது ஆறாவது பாசுரம், அந்த ஆறாவது பாசுரத்திலே பெரியாழ்வாராலே மூன்றாவது பாசுரத்திலே அழைக்கப்பட்ட, அதாவது வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் என்று அழைத்தாரோ இல்லையோ மூன்றாவது பாசுரத்திலே, அந்த பாசுரத்திலே அழைக்கப்பட்ட அனன்ய பிரயோஜனர்கள் இந்த எந்தை தந்தை தந்தை என்கின்ற ஆறாவது பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு வந்து சேருகிறார்களாம். அப்படி சேருகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்றால், பெரியாழ்வார் தங்களுக்கு ஒரு பெருமை என்று சொல்லிக் கொண்டார். பெரியாழ்வார் என்ன சொல்லிக் கொண்டார்? நீர் எப்படிப்பட்டவர் என்று கேட்ட பொழுது, ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள், 7 தலைமுறைக்கு எங்களிடத்துல எந்த பழிப்பும் கிடையாது, நாங்கள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதையே எங்களுடைய குடிப்பிறப்பாக உடையவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டார் அல்லவா பெரியாழ்வார். அதே பெருமை தங்களுக்கும் உண்டு என்று இந்த அனன்ய பிரயோஜனங்கள் சொல்லிக் கொண்டு வந்து பெரியாழ்வாரோடு சேருகிறார்களாம். அதுதான் இந்த ஆறாவது பாசுரம். தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றோம். என்று இந்த பாசுரத்திலே தங்களுடைய பெருமையை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அந்த அனன்ய பிரயோஜனர்கள். பெரியாழ்வாரே, எங்களை யார் என்று நினைத்தேன், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீர் ஏழாட்காலம் பழிப்பிறோம் நாங்கள் என்று சொன்னீரே, அதே பெருமை எங்களுக்கும் உண்டு. எப்படி என்றால், எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி என்று நாங்களும் கூட 7 படிகால் தொடங்கி. எந்தை என்றால் நான், என்னுடைய தந்தை என்று ஒரு 2 தலைமுறை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தந்தை 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 என்று ஒரு 3 தலைமுறை. அதற்கு பிறகு தந்தை தம் மூத்தப்பன் என்று சொன்னபடியினாலே அவருடைய அப்பன் மூத்தப்பன் என்று இப்படி 7 தலைமுறையாம். இதுவும் கூட இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஆஹா, இப்படி நாங்களும் கூட நீர் ஏழாட்காலம் பழிப்பிறோம் நாங்கள் என்றீர். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எந்த தந்த தந்தை தந்தை தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். அந்த கைங்கரியத்தையும் வழி வழி ஆட்செய்கின்றோம். பரம்பரையாக எந்த முறையிலே செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே தான் நாங்கள் செய்து வருகிறோமே தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. நாங்கள் அனன்ய பிரயோஜனர்கள். அனன்ய பிரயோஜனர்கள் என்றால் எம்பெருமானிடத்திலே அந்நிய பிரயோஜனத்தை கேட்காதவர்கள், அதாவது வேறு பயன்கள் எதையும் விரும்பாதவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் அனன்ய பிரயோஜனர்கள் என்று பெயர். வேறு பயன் என்றால் எம்பெருமான் திரும்பும்பே போய் அவனிடத்திலே போய் அவனுக்கு செய்கின்ற தொண்டை தவிர மற்றொன்றை பயனாக கேட்டால் அது அந்த தொண்டுக்கே இழுக்கு. தொண்டை செய்துவிட்டு நீ பயனை கொடு என்று கேட்டால் உடனே என்ன ஆகிறது? அது நிச்சயமாக தொண்டாக ஆகாது. ஏதோ, அதாவது எப்பொழுதுமே தமிழ் இலக்கியங்களிலே கூட என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாம் எதை செய்தாலும் ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. பகவத்கீதையிலே கண்ணபிரான் கூட என்ன தெரிவித்திருக்கிறான்? கர்மண்யேவாதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன
என்று ஒரு பொழுதும் பயனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்கிறான். ஆனால் பகவானிடத்திலே போய் நாம் தொண்டை செய்துவிட்டு அவனிடத்திலே போய் அந்த தொண்டுக்கு பயனாக நீ எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு ஆத்மானுபவத்தை கொடு என்று கேட்பது அந்த இறைவனுடைய திருவுள்ளத்தை மிகவும் புண்படுத்தி விடும் என்கிறார்கள். இதற்கு மிகவும் கடுமையான ஒரு உதாரணத்தை கூட நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இப்படி கூட ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமா என்று கூட நமக்கு ஐயம் எழலாம். ஆனால் அப்படி சொன்னாலாவது இவருடைய நெஞ்சிலே பதிகின்றதா என்று பார்ப்போம் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார்களே தவிர வேறொன்றில்லை. பாருங்கள், தன்னுடைய கணவனிடத்திலேயே சென்று எனக்கு நீ வேண்டாம் மற்றொருவனை கொடு என்று கேட்டால் அது எப்படியோ அப்படித்தான் இறைவனிடத்திலேயே சென்று எனக்கு நீ வேண்டாம் வேறு பையன்களை கொடு என்று கேட்பது என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த பலனை நாம் இறைவனிடத்தில் கேட்க கூடாது, வேறு எந்த பயனையும் கேட்க கூடாது. அதனால்தான் எல்லாரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், அதை தவிர வேறு பயன்களை கேட்க கூடாது என்று அதை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பாசுரத்திலே அந்த அனன்ய பிரயோஜனர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? எந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம், நாங்கள் முறையாக எம்பெருமானுக்கு தொண்டு செய்கின்றோம் என்று சொன்னார்களாம். அப்படி தொண்டு செய்கின்றோம் என்று சொன்னால் போதுமா? நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அதை சொல்ல வேண்டாமா எனக்கு என்று பெரியாழ்வார் கேட்கிறார். நீங்கள் அப்படி என்ன தொண்டு செய்கிறீர்கள் என்று சொன்னார். உடனே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் நரசிங்க பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறோம், அதைத்தான் சொல்லுகிறார்கள். பின்னடிகளிலே வேறொன்றும் இல்லை. நரசிங்க பெருமான் இருக்கிறானே நிருசிம்மன், அவனுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுவோம் என்கிறார்கள். அந்த நரசிங்க பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியழித்தவனை என்று அவனுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். அதாவது திருவோண நன்னாளிலே அந்தியம்போதிலே அரியுருவானான், அரியை அழித்தான், விரோதியை அழித்தான். அரியுரு என்னால் சிங்கத்தினுடைய உருவை கொண்டான், விரோதியான இரணியனை அழித்தான். இவ்வளவுதான் பாசுரத்தில் இருக்கிறது. என்ன அற்புதமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அற்புதமான பொருளை காட்டுகின்றார். திருவோண திருவிழவில் என்றார்கள். உண்மையாக நரசிம்ம பெருமான் அவதரித்தது சுவாதி நட்சத்திரத்திலே என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே திருவோண திருவிழவில் என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டுக்கொண்டு இவர் மங்களாசாசன பலர் இல்லையோ பெரியாழ்வார், ஆயினாலே எம்பெருமானுடைய நட்சத்திரத்தை சொன்னால் அவனுக்கு யாராவது ஏதாவது தீங்கு செய்து விட போகிறார்களே என்று அஞ்சி அந்த நட்சத்திரத்தையும் மறைத்து சொல்லுகிறார் என்று சொன்னார். அதாவது ஒருவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்காக சூரியம் வைப்பது என்று சொல்லுகிறார்களே, அது போல ஒரு அபிச்சார யாகம் என்று பண்ணுவார்களாம். அந்த அபிச்சார யாகம் பண்ணுகிற பொழுதோ இன்ன நட்சத்திரத்திலே பிறந்த இன்னாருக்கு தீங்கு உண்டாக வேணும் என்று இவர்கள் சொல்லுவார்களாம். இந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியமா. அந்த நட்சத்திரத்தை பெரியாழ்வார் சொல்லிவிட்டால் தீங்கு செய்பவர்களுக்கு தெரிந்து போய் விடுமா, ஐயோ இந்த பெருமானுடைய நட்சத்திரம் இதுதான், உடனே அவர்களுக்கு சுலபமா போயிடுமா, அவளுக்கு தெரியக்கூடாதான், அதாவது மறைத்து சொல்லுகிறார். இவர் சொல்லவில்லை என்றால் யாருக்குமே தெரியாமல் போய்விடுமா? அதெல்லாம் புராணங்களிலே இருக்கிறதே என்றால் அந்த நிலையிலே பார்க்கக்கூடாது. பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்தை விட்டு நாம் பார்க்க வேண்டும். திருவோண திருவிழவில் என்று நட்சத்திரத்தை மறைத்தார். அந்தியம்போதில் அது அவதரிப்பதாக இருந்தாலும் கூட இப்படி அவன் அவதரிக்கலாமா? அசுரர்களுக்கு பலம் மிக்கிருக்கிற அந்தியம்போதிலே போய் அவதரித்தானே, அதுவும் அரியுருவாகி அரியை அழித்தவனை விரோதியை குற்றுயிராக்கி விட்டு விடாமல் அவனை அழித்தே விட்டான். அழித்தே விட்டால் இன்னும் அவனுடைய அந்த அவனோடு கூட சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு இவனிடத்திலே வஞ்சம் கொண்டால் என்ன செய்வது என்று அஞ்சுகிறாராம் பெரியாழ்வார். அழித்து விட்டானே அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அதுக்கு மேல சொன்னது ஒரு அற்புதமான சொல். அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு, பந்தனை தீர என்கிறார். இந்த பந்தனை என்கிற சொல் இந்த தமிழ் இலக்கியத்திலே வேறு எங்கு இருப்பதாக அடியனுக்கு தெரிந்த வரையிலே இல்லை. இந்த ஒரே ஒரு பாசுரத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயும் கூட இந்த ஒரு இடத்திலே தான் இந்த பந்தனை என்கிற சொல் இருக்கிறது. இதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் பந்தனை என்பதற்கு நடுக்கம் என்று பொருள் சொல்லுகிறார்கள். பந்தனையாவது அணுக்கம் நடுக்கம் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணத்தினாலே இந்த சொல் இங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெரியாழ்வாருடைய மங்களாசாசன பரத்தை அந்த திருவுள்ளத்தை பாருங்கள். அதாவது மற்ற அவதாரங்களிலே பகவான் விரோதிகளை அழித்தான், அதெல்லாம் வயதான பிற்பாடு செய்த காரியம். அது ராமபிரான் ராவணனை அழித்தான். எத்தனை வயதிலே என்னால்
அது 38 பிராயம், 38 வயதிலே என்று சொல்ல வேண்டும். கண்ணபிரான் கம்சனை அழித்தான், அது எத்தனை வயதிலே என்றால் 16 வயதிலே என்று சொல்ல வேண்டும். ஆனால் நரசிங்க பெருமான் இரணிய அழித்தானே, அது எத்தனை வயதிலே என்று கேட்டால் வயதா எத்தனை நிமிடத்திலே என்று கேளுங்கள், எத்தனை நொடியிலே என்று கேளுங்கள். இந்த கம்பத்திலிருந்து தோன்றின அடுத்த கணமே இரணியன் முன்னால் போய் நின்றான். இருவருக்கும் யுத்தம் நடந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அந்த நரசிங்க பெருமானிடத்திலே பரிவுள்ள பெரியாழ்வார் அவனை எப்படி நினைக்கிறார் என்றால் அப்பொழுதே பிறந்த குழந்தை என்று நினைக்கிறாரா. மற்றவர்கள் எல்லாம் வாலிப பருவத்திலே இன்னும் வயதான பருவத்திலே யுத்தம் செய்தார்கள். ஆனால் இந்த நரசிங்க பெருமான் அவன் என்ன பண்ணினான்னா இரணியன் முன்னாலே அவதரித்த அடுத்த கணத்திலே போய் நின்றான். அதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகின்ற பொழுது அவதார திவசத்தில் இது அபதானம் ஆகையாலே பந்தனை என்கிறது என்று சொன்னார். அதாவது குழந்தைகள் எல்லாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றனவா. பிறந்த பிற்பாடு அந்த குழந்தை இந்த உலகத்திலே வந்து சேர்ந்த உடனே அந்த குழந்தைக்கு உடலிலே ஒரு நடுக்கம் ஒன்று ஏற்படும். அந்த நடுக்கம் 2 க்ஷணம் இருக்கலாம். அது நின்று நடுக்கம் தீர்ந்து விட்டதானால் குழந்தை பிழைத்தது என்று சொல்லுவார்களாம். அந்த நடுக்கம் நீண்டு விட்டதானால் அதற்கப்புறம் அந்த குழந்தையை பிழைக்க வைக்கவே முடியாது. அது வைத்தியர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அது அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ்னு வந்துவிடும். இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த நடுக்கம் உடனே தீர்ந்து விடணும். நடுக்கம் தீரலைன்னா அந்த குழந்தைக்கு ஆபத்து என்று மருத்துவர்கள் கூட சொல்லுவார்களாம். இங்கே நரசிங்க பெருமான் இப்பொழுதுதான் கம்பத்திலிருந்து தோன்றி இருக்கிறான். தோன்றின அடுத்த கிழமை அப்படி போய் இரணியன் முன்னாலே நின்று இருக்கிறான். இன்னும் பிறந்த குழந்தைக்கு உண்டான நடுக்கம் கூட இவனுக்கு தீரவில்லையே. அதற்கு முன்னாலே இவன் இரணியன் முன்னாலே போய் நின்று விட்டானே. ஆகினாலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர அவனுடைய நடுக்கமானது தீரும்படியாக நாங்கள் பல்லாண்டு பாடுவோம். அதுதான் எங்களுடைய ஒரு எண்ணம் என்று நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த அனன்ய பிரயோஜனர்கள் அப்படி பெரியாழ்வாராலே அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பெருமையை எப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால் இப்படி நாங்கள் 7 ஆட்காலும் பழிப்பிலோம் உம்மை போலவே நாங்களும் 7 வடிகால் வழி வழி வந்து ஆட்செய்பவர்கள். அந்த எம்பெருமான் அவன் யார் என்னால் பந்தனை தீர அந்த நரசிங்க பெருமானுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அடுத்த பாசுரத்திலே கைவல்யார்த்திகள் வந்து ஆழ்வாரோடு கூடுகிறார்கள். அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.